நம்ம வந்து அந்த க்ரூஸை முடிச்சுட்டு அப்படியே குயிக்காக வந்து லஞ்சை சாப்பிட்டுட்டு இப்போ அந்த கேபிள் கார் எடுத்து அந்த மலைக்கு மேலே போகிறதுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால் பஸ் எடுத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாப்க்கு வந்திருக்கோம். அப்படியே நம்ம டிக்கெட் வாங்கிட்டு பஸ்ஸில் ஏறி போயிடுவோம். நம்மளோட கேபிள் கார் வந்துருச்சு. நம்ம இங்கேருந்து ட்ராம்சோ வியூ பார்ப்போம். செம்ம ஹைட்டான ஏரியாவில் இருக்கிறோம் இப்போ நம்ம. இங்கே பாருங்கள் சுற்றி எவ்வளோ ஸ்னோ இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம வரலாறு சிறப்புமிக்க ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம். என்னங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். கார்டு கொடுத்து அவங்க வாங்குறாங்களா பாரு. பஸ் ஏறியாச்சு, அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம். போயிட்டே பேசுவோம். ஓகே, நம்ம வந்து கேபிள் காருக்கான அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டோம். அப்படியே நடந்து போயிட்டுருக்குறோம் கேபிள் காருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம வந்து இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே அந்தந்த பஸ் ஸ்டாப்ஸ்லேயே நம்ம கார்டில் பே பண்ணி டிக்கெட் வாங்கிக்கிற மாதிரியும் இருக்குது. அது தவிர வந்து இந்த ட்ராம்ஸ் பில்லட் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் வந்து நம்ம பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம், டிக்கெட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி நெதர்லாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த NS ஆப் அண்ட் 9292 ஆப்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி நம்ம வந்து இந்த ட்ராம்ஸ் பில்லட்டுங்கிற ஆப்லேயே வந்து இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கான டிக்கெட்ஸையும் வாங்கிக்கலாம். ஓகேங்க, இப்போ நம்ம வந்து கேபிள் கார் எடுத்து மேலே போயிட்டு அந்த மலை மேலே போயிட்டு சுற்றிட்டு வந்துடுவோம். ஆக்சுவலாக நம்ம போகிற அந்த மலை உச்சி வந்து எனக்கு பின்னாடி தெரியுதுல ஒரு பெரிய மலை, அது மேலே தான் நம்ம போகிறோம். ஆக்சுவலாக பிளான் என்னவாக இருந்ததுன்னா இன்றைக்கி மார்னிங் வரைக்கும் சரி நம்ம நார்தர்ன் லைட்ஸ்க்கான ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. ஸோ இன்றைக்கி நல்லா தெரியும் அப்படின்னு நினச்சி அந்த மலைக்கு மேலே போகலான்னு நினச்சோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மேலே பாருங்கள் பயங்கர க்ளவுடியாக இருக்குல்ல. ஸோ அதனால் இவ்வளோ க்ளவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நார்தர்ன் லைட்ஸ் நமக்கு தெரிய போகிறதில்ல. அதனால் வெளிச்சம் இருக்கும் போதே நம்ம வந்து மேலே போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு அண்ட் அங்கேருந்து ட்ராம்ஸோட வியூ வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த மேலேருந்து ட்ராம்ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ரைட்டு, பயங்கர ஸ்டீப்பாக ஏறிக்கிட்டு இருக்குதா, பயங்கரமாக மூச்சு வாங்குது. அப்படியே நம்ம இப்போ கேபிள் காருக்கு போவோம். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. அதுதான் வந்து கேபிள் காரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இந்த ஃபயல்ஹைசன் இருக்குது இல்லையா, ஸோ இதுதான் வந்து கேபிள் கார் ஸ்டேஷன். எல்லோரும் அப்படியே டிக்கெட் வாங்கிறதுக்கு தான் க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. ஆல்ரெடி இங்கேருந்தே வியூ பயங்கரமாக தான் இருக்குது. இதாங்க டிக்கெட் ப்ரைஸ். டிக்கெட் வாங்கியாச்சுங்க. அப்படியே இந்த க்யூவில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்கு ஒரு சில இங்கே விஞ்ச் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக போகலை, ஒன்று ஏறுதுன்னா ஒன்று இறங்குது, அந்த ஃப்ரீக்வன்சியில் தான் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட கேபிள் கார் வந்துருச்சு. நம்ம அப்படியே ஏறுவோம். மேலே வந்துட்டோங்க. அப்படியே வெளில போய் செம்மையாக இருக்குது வியூ. அப்படியே பாருங்கள். வாவ், அங்கே பாருங்கள் சன்செட் செம்மையாக இருக்குல்ல. நம்ம இங்கேருந்து ட்ராம்சோ வியூ பார்ப்போம். 2-3 நாளாக கீழே இருந்தே தான் நம்ம மேலே பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம மேலேருந்து கீழே பார்ப்போம். ஆக்சுவலாக சுவிட்சர்லாண்டை விட செம்மையாக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு நேரம். ஆஹா, ஒரிஜினலாக இப்போ தாங்க அந்த ஒரு ஆர்டிக் ஃபீல் வருது.
இங்கே மேலேருந்து வியூ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வாங்க அந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு போய் எதையா தொடணுமா, தொட்டுட்டு வந்துடுவோம். இந்த பையன்தான் அந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு போய் எதையா தொடணும்னா நம்ம போய் தொட்டுட்டு வருவோம். வேறு வழி இல்லை, நீங்களும் என் கூட வந்து தான் ஆகணும். வாங்க. அதாவது என்ன இங்கே எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அதான் எழுதியிருக்கானுங்களே, நார்தர்ன் மோஸ்ட் மெக்டி, நார்தர்ன் மோஸ்ட் டீ கடை, நார்தர்ன் மோஸ்ட் இதுதான் நார்தர்ன் மோஸ்ட் பீக்கு போல இருக்குங்க. அதுதான் போகிறோம். இந்த மாரி இறங்காட்டி மூச்சு வாங்குது. எக்ஸ்பிரஷன் போகிறவங்களாம் எப்படா போவாங்க? எங்கே போகிறவங்க? டேய் இந்த குச்சியும் அதே மாதிரி தான்டா இருக்கு, இதையே தொட்டுட்டு போயிடுவோம்டா. குச்சி ஃப்ரெஷ் ஒயிட் ஸ்னோ, போலார் ஸ்னோ, ஆர்டிக் ஸ்னோ, சிறப்பான ஸ்னோ, சிவப்பான ஸ்னோ, சீரும் ஸ்னோ. ஏன்னா மண்ணவாரி தூத்தி சாப்பிட்றதுக்கு செம்ம ஹைட்டான ஏரியாவில் இருக்கிறோம் இப்போ நம்ம. இங்கே பாருங்கள் சுற்றி எவ்வளோ ஸ்னோ இருக்குன்னு, வேறு லெவலாக இருக்குது. இங்கே ஒருத்தன் இங்கே பார்த்தீங்களா, இவன் தொலை தாங்க முடியல. ஏய் கள்ளத்துக்கு போகிறேன் ராஸ்கல். gets it through, gets it through. India win the most incredible. அப்படியே கீழே போவாங்க. அப்படியே விரல்லாம் இத்தனைக்கும் இருங்க காட்டுறேன். இத்தனைக்கும் வந்து இவ்வளோ மொத்தமான க்ளவுஸ் போட்டிருக்கேன். போட்டும் அப்படியே உள்ள விரல்லாம் அப்படியே வின்னு இழுக்குது, செம்மையாக வலிக்குது. பட் இருந்தாலும் கண்ணுக்கு இந்த இடம் குளிர்ச்சியாக இருக்குது. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குதுங்க. நான் ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நம்ம ஸ்விட்சர்லாண்ட் போயிருந்தப்போ கூட இவ்வளோ பயங்கர அட்வென்ச்சரஸாக இல்லை. இங்கே வந்து சுற்றி பார்த்தா அவ்வளோ மழை, அவ்வளோ பனி, அவ்வளோ ஸ்னோ. அப்படியே ஒரு வியூவும் வந்து நம்ம கிட்டத்தட்ட வால்பேப்பரில் இருக்கிற மாதிரியே இருக்குது. செம்மையாக இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கடலில் போகணுன்னா அப்படியே கடலில் போகலாம், திடீர்னு மலைக்கு போகணுன்னா மலை ஏறலாம். ஜாலியாக ஒரு பயங்கர ஹாப்பனிங்கான ஒரு சிட்டி வேணும் அப்படின்னா அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அது மாதிரி ரொம்ப ஒரு டைவர்சிஃபைடான ரொம்ப வெரைட்டியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஊராக தான் இருக்குது ட்ராம்சோ. இப்போ வந்து நம்ம வரலாறு சிறப்புமிக்க ஒரு விஷயத்த பண்ண போகிறோம். என்னங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். என்னவா இருக்கும்? நம்ம ஆர்டிக் வரைக்கும் வந்திருக்கிறோம். அதனால நம்ம வந்து போலார் ரீஜனில் நம்ம சேனலோட பேரை வந்து இங்கே எழுதி வச்சுட்டு போகிறோம். என்னடா டீ போடுறது? TNTன்னு போட்டிருக்கு. ஐயோ ஈ கேக் நான் கொண்டு போட்டேன். அடையாளத்துக்கு இந்த மரத்தை நட்டு வச்சிருவோம். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. ஒரு பெரிய மனுஷன் பண்ற செயலா வாசுது. முடிஞ்சா நம்மளோட சேனல் மீட்டப் அடுத்த தடவை இங்கே நடத்துகிறோம். என்ன ஒரு 2-3 லட்ச ரூபா செலவாகும் ஒருத்தருக்கு. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மலை மேலே வரும்போது சரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவ்வளோ பெரிய இதுவாக இருக்க போகிறதில்ல, கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டாக அந்த பனி மலைகளும் சரி, இந்த பக்கம் நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சிட்டி வியூவும் சரி, எல்லாமே பார்க்குறதுக்கு அமேசிங்காக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. அண்ட் லைக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இங்கேருந்து நார்தர்ன் லைட்ஸ் யூஸ்வலாக பார்ப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த மலை மேலே ஏறி இங்கேருந்து நார்தர்ன் லைட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. நம்மளும் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு கனவுகளோடு தான் வந்தோம். பட் நான் லைக் கீழே ஏறதுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ரொம்ப க்ளவுடியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பெருசாக இன்றைக்கி நார்தர்ன் லைட்ஸ் இங்கேருந்து தெரியாது. பட் இங்கேருந்து நார்தர்ன் லைட்ஸ் தெரிஞ்சதுன்னா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ட்ராம்சோ சீரிஸோட மற்ற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோட எண்ட்லையும் சரி, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையுமே நான் அதோட லிங்க்ஸ் எல்லாமே கொடுக்குறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு ஜாலியான செம்மையான வீடியோவில் சீக்கிரமே உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, see you. Ta-ta, bye-bye. அப்படியே இந்த மலை மேலே இருந்து ட்ராம்சோட நைட் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதை பார்த்துட்டு அப்படியே இந்த எபிசோட முடிச்சுக்கோம் நம்ம.
you.